வாழ்க வளமுடன். எந்த எண்ணமும் எந்த செயலும் எந்த அனுபவமும் உயிர் சக்தியில் பதிகிற மாதிரி அந்த பதிவு வெளியேறின உடனே பிரபஞ்சம் முழுவதும் கலந்துதான் நிற்கும். இதுவரைக்கும் மனிதன் தோன்றியது மாத்திரமல்ல, சாதாரணமாக அணு தோன்றியதிலிருந்து பிரபஞ்சமாகி உலகமாகி அதில் உயிர்கள் தோன்றி இன்று வரை வந்த பரிணாம சரித்திரம் அத்தனையும் அந்த பரமாணு என்ற உயிரில் அடங்கி இருக்கின்றன. அந்த உயிர் துகளிலிருந்து வரக்கூடிய அலையில் அவ்வளவும் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த அலை பிரபஞ்சம் முழுவதிலும் நிரம்பி இருக்கின்றது. இதை வான்காந்த அறிவு, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வார்கள். அதில் இல்லாத அறிவு நமக்கும் இல்லை, வேறு எதற்கும் இல்லை. இப்போது வளர வளர அந்த வளர்ச்சிக்கு தகுந்தவாறு, நோக்கத்திற்கு தகுந்தவாறு அங்கிருந்துதான் சப்ளை ஆகும். இந்த நிலை மனிதனுக்கு கட்டுப்படும். சாதாரணமாக மனிதனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்படும் என்றாலும், நான் இறைநிலையை அடைய வேண்டும் என்று தன்னை இப்படித்தான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதே அறிவுதானே எங்குமே எல்லா பொருளிலும் இருக்கிறது. அதனால் ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஃப்ராக்ஷன் என்றால் ஒரு பகுதி, பகுதிக்கு தேவைப்படுகிறது. முழுமை அதை வழங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் முழுமையில் அது இருக்கிறது. அதனால் எந்த மனிதன் எதை விரும்பினாலும் அவனுக்கு வேண்டியதை அளிக்கத்தான் வேண்டும். 10 வருடமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியவே இல்லையே.